வணக்கம் எல்லாருக்கும். உங்க பர்சன் ரியல்லி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? உண்மையா உங்க மனசுல உங்களை பத்தின கருத்துக்கள், உங்களை பத்தின காதல் கருத்துக்கள் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இனிமே மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங், நைட் ஃபுல்லா வீடியோ வரப்போகுது. 3 வீடியோ வரப்போகுது ஒரு நாளைக்கு. ஸோ கிவ் யோர் சப்போர்ட், ஹியூஜ் சப்போர்ட். ஸோ ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட சேனல் இருக்கு, பவித்ரா சரவணன் ஜோதி டெரோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லேயும் கொடுங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் வகைகள் பண்ணி தரப்படுகிறது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர்ல அணுகுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல் வந்து கிளியரா கொடுக்குறேன். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப்பாக ஆகலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. உங்க பர்சன் உண்மையில உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஓ, பியூட்டிஃபுல். personal true intention. உங்க பர்சனல் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? ஓகே, உங்க பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? இந்த கார்டு எடுக்கலாம். Personal true intentions. Okay, this card. இந்த கார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா வான்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்கு. ஸோ வான்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது ட்ரூவா அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை ரொம்பவே விரும்புறாங்க இந்த நபர். இருந்தாலும் இவங்களுக்கு உங்ககிட்ட வந்து சொல்றதுல ஏதோ ஒரு பயம் வந்து தெரியுது. அந்த தைரியம் வந்து அவங்க கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு, தெரியுதா? ஒரு நபர் வந்து ரொம்ப சோர்வா நிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப சோர்வா வச்சிருக்காங்க. ஒரு ஓப்பன் அப்பா தைரியமா வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனாலயே ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளால அதை வெளியில வந்து சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ். ஆக்சுவலா அவங்க வந்து உங்களை லவ் பண்றாங்க. ஈவன் தோ இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவா அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு லவ்வை வந்து வெளியில சொல்ல முடியல, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு நம்ம எக்ஸாக்டா நம்ம பர்சன் கிட்ட வந்து காட்ட முடியல, நம்மளுடைய ட்ரூ இன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்மளால காட்ட முடியலங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலே அது ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நமக்கு இப்படி ஒரு தைரியம் இல்லாத நிலையை கடவுள் கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு ஒரு தைரியம் இல்லையே நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு அப்படின்றத யோசிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கு. இப்படி ஒரு லைஃபா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா இனிமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரிதான் கார்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இனிமே ஒரு கரேஜ் வந்து வரும், ஒரு தைரியம் வந்து வரும். அவங்க ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்து என்னோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் வந்து இதுதான், நான் உன்னை பத்தி ரியல்லி நான் இதான் நினைக்கிறேன், உண்மையா நான் உன்னை பத்தி இதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனா உங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அவங்களுடைய பவுண்டரிஸ் எல்லாம் உடைச்சிட்டு வந்து சொல்லுவாங்க. லாஸ்டா ஒரு ட்ரை வந்து நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ தடவை அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சிருக்காது. உங்களுக்குமே அவங்க உங்களை பத்தி எக்ஸாக்டா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியரா இருந்திருக்காது. ஆனா இனிமேல் வந்து அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி வந்து நிச்சயமா அந்த நபர் வந்து கொடுப்பாங்க. இவங்க இந்த அளவுக்கு பேசுவாங்க, இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காத வகையில அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுடைய இருக்கிற ஒட்டுமொத்த தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு
ஒட்டுமொத்த பாசிட்டிவிட்டியும் கெயின் பண்ணிட்டு உங்ககிட்ட வர போறாங்க. வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ், ட்ரூ ஃபீலிங்ஸ், உண்மையான ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னதான் அவங்க உங்களை பத்தி ஆக்சுவலா நினைக்கிறாங்க, அவங்க மனசுல எவ்வளோ உங்களை லவ் பண்றாங்க, எவ்வளோ அவங்களுக்கு நீங்க வேணும் அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ண போறாங்க. அதுதான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஒர்ஸ்ட் பெசிமிசம், அதாவது ரொம்பவே நெகட்டிவா இருக்கிற இந்த பர்சன் வந்து டூ மச் பாசிட்டிவாக மாற போறாங்க அப்படிங்கிறது தான் கார்டு வந்து சொல்லுது. உங்களுக்கு வந்து 99 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான நம்பராக இருக்கும். இல்லை நீங்க அதை அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த 99 அப்படிங்கிற நம்பர் வந்து சேனலைஸ் பண்ண முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் 99 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான நம்பர்ல நான் அடிக்கடி பார்ப்பேன் மேம் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிற கார்டு. ஸோ குயின் ஆஃப் த ஸ்வார்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பர்சனால எடுக்க முடியலன்னு நான் சொன்னேன். உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, உங்க மேல என்ன இன்டென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்களால எடுக்க முடியல. இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஃபீலிங், இப்படித்தான் நான் இருக்கேன், இப்படித்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்களால உங்ககிட்ட தெளிவாக கன்வே பண்ண முடியலங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. இது என்ன ஒரு நோயா, இது என்ன, ஏன் அவங்களால கன்வே பண்ண முடியல, இதுல என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டா நோயெல்லாம் இல்ல. இது வந்து ஒரு ஆபத்தான விஷயமும் கிடையாது. அவங்களுக்கு ஏனோ அவங்களுடைய எக்ஸாக்ட் ஃபீலிங்ஸ், ஹானஸ்ட் ஃபீலிங்ஸ், ட்ரூ ஃபீலிங்ஸ், உண்மையான ஒரு காதலை வந்து சொல்றதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதாவது இதை எப்படி கன்வே பண்றது, இதை என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்றாங்கங்கிற மாதிரி தெரியுது. ஆனா இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பயாஸ்டா யோசிக்காம, அதாவது பயாஸ்ட் இந்த சென்ஸ் வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி சொல்லிடுவாங்களோ, ரிஜெக்ஷனோ என்னவா இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட வந்து என் ஃபீலிங்ஸை சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளார வராங்க. அதாவது பயாஸ்ட்ல இருந்து ரொம்ப ஓவர் திங்கிங்ல இருந்து ரொம்ப திங்க் பண்ணாத ஒரு மோடுக்கு வந்து இந்த பர்சன் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்களா? ரொம்ப இண்டிபெண்டா திங்க் பண்ண போறாங்க. ரொம்ப கிளியரா ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த கார்டுல சொல்லியிருக்கேன். அவங்க பவுண்டரிஸ் எல்லாம் அவங்க உடைச்சிட்டு வராங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. ரொம்ப கம்மியா வந்து பேசுவாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பேசுறது வந்து புரியும். சுத்தி இருக்கிற யாருக்குமே அவங்க கன்வே பண்றது வந்து புரியாது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அவங்க நினைச்சா மட்டும்தான் வெளியில கன்வே பண்ண முடியும் உங்களுடைய பர்சனுக்கு. அப்படின்னு இருக்கும்போது இப்ப அவங்களே அவங்களுடைய பவுண்டரிஸ், அவங்களே அவங்களுடைய தடைகளை மீறி உங்களை நோக்கி வந்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ரியலான விஷயமா எனக்கு தெரியுது. அவங்களோட பவுண்டரிஸை வந்து ரொம்ப கிளியரா அவங்க செட் பண்ணிட்டு உங்களை நோக்கி வராங்க. டைரக்டாவே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், இதான் நடந்துச்சு, இதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கிளியர் மைண்டடா இந்த பர்சன் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதான் என் பெர்ஸ்பெக்டிவ், இதான் நான் நினைக்கிறேன், இதான் என் ட்ரூ ஃபீலிங்ஸ், என் மனசுல இதுதான் இருக்கு அப்படிங்கறத ஓப்பன் அப் வந்து பண்ண போறாங்கன்ற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து அவங்க ரொம்பவே ஹைட் பண்றாங்க. அதனாலதான் நான் இந்த டாபிக்கே எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியட்டும். ட்ரூவா அவங்களோட இன்டென்ஷன் என்ன, எது அவங்கள தடுக்குது. அவங்களோட இன்டென்ஷன் வந்து உங்க மேல வந்து தீரா காதல் தான். ஆனா அதை எப்படி சொல்றது, எது வந்து தடுக்குதுன்னா ஓவர் திங்கிங். அதை எப்படி சொல்றது, அதை என்ன மாதிரி கன்வே பண்றது, கன்வே பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ, அந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது தான் இதுல இந்த நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி அவங்களுடைய காதல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ட்ரூவா இருக்கு, ட்ரூவான இன்டென்ஷனா இருக்கு, உண்மையான நோக்கமா இருக்கு. உண்மையிலேயே உங்களை விரும்பணும், உண்மையிலேயே உங்களை காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. உண்மையிலேயே அவங்க உங்களை விரும்புறாங்க கூட. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து அவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த தூய்மையான உண்மையான நோக்கத்தை, அவங்களுடைய காதல் நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுலதான் அவங்களுக்கு சிரமம் வந்து இருக்குது. சோ அந்த சிரமம் வந்து எப்படின்னா அது எப்படி உடையப்படும், அது என்னைக்கு உடையப்படும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். டைம் ப்ரிடிக்ஷனும் நம்ம பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி கார்ட்ஸ்லயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து இந்த நேரத்துல இதை வந்து ஓபன் அப் பண்ண போறாங்க. இப்ப அதற்கான காலகட்டம் வந்து வந்துருச்சு. அவங்க வந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவமாக இன்ட்ரோவர்ட்டா இருந்திருக்காங்க. இப்போ சடன் சேஞ்சஸ் வந்து வருது. அவங்களுடைய பவுண்டரிஸை மீறி உங்ககிட்ட வந்து அவங்க சொல்ல போறாங்க. இதுதான் அந்த ரெண்டு கார்டும், இந்த ரெண்டு கார்டும் கன்வே பண்ணுது.
அடுத்தபடியாக இந்த வேர்ல்ட் கார்டு அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும், நீங்க தான் அவங்களுடைய வேர்ல்டே. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒன் அண்ட் ஒன்லி த ஸ்வீட் வேர்டா சொல்லிடலாம். ஒரே சென்டென்ஸ்ல இந்த கார்டை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வேர்ல்டே நீங்க தான். அவங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்குள்ள முடிஞ்சிரும். எங்க எங்க தேடி திரிஞ்சாலும் இந்த நபர் உங்ககிட்ட வரும்போது, உங்களை பார்க்கும்போது, உங்க மடி சாயும் போது அவங்களுக்கு வேர்ல்டே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு ஹோல்ஃபுல்னஸ் வந்து கிடைக்கும். அவங்க வாழ்க்கையே நிறைஞ்சிட்ட மாதிரி, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு முழுமை வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதாவது ஒரு தாய்மை வந்து உங்ககிட்ட ஃபீல் ஆகும். அவங்க அம்மா கிட்ட கிடைக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து உங்ககிட்ட அவங்களுக்கு கிடைக்கும். அதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அவங்க மனசுலயுமே அதை நினைச்சிருக்காங்க. உங்களை வந்து லவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேரண்டிங் மோட்ல தான் அவங்க உங்களை பாக்குறாங்க. ஒரு தாயா, ஒரு தகப்பனா, அப்படிதான் அவங்கள வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க தான் அவங்க வேர்ல்டே. நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல சந்தோஷம், ஆட்டம் பாட்டம், செலிப்ரேஷன் தான். நீங்க என்னைக்கு அவங்க லைஃப்ல முழுமையா வரீங்களோ அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரூவா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து அவ்வளோ பியூரா இருக்கு. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமேங்கிறத அவங்க ட்ரூவா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆள் மனசுலயும் அதுதான் இருக்கு. நீங்க வந்து ஒரு நாள் அவங்க கூட இருந்தா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. நீங்க அவங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நொடிதான் சந்தோஷத்தின் நுழைவாயில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வே பண்றாங்க. ஸோ த வேர்ல்ட் மீன்ஸ் யூ ஆர் த வேர்ல்ட் டு யுவர் பர்சன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னும் போது உங்க உறவுல எத்தனை கத்திகள், இப்ப 7 கத்திகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு கத்தி, அப்புறம் என்னது ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கத்தி, எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கத்தி, இப்படின்னு பலதரப்பட்ட கத்திகள் உங்க உறவுல இருக்குது. அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே கிளீன் ஆகி வந்து வரப்போகுது. ஏன்னா உங்க பர்சன் வந்து அந்த குழப்பத்துல இருந்து தெளிஞ்சு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்படி இருந்திருக்கோமா, நம்மளால கன்வே பண்ண முடியலையா, ஓகே இப்ப நம்மளோட பவுண்டரிஸை உடைச்சிட்டு நம்ம வெளியில வந்து இந்த பர்சன் கிட்ட நம்ம மனசுல என்ன ட்ரூவா திங்க் பண்றோமோ அதை நம்ம எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. அதாவது ரீதிங்கிங் ஃபார் அப்ரோச். உங்கள்கிட்ட பேசலாமா, உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடலாமா, அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப உங்களை அப்ரோச் பண்றத பத்தியே யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து பேசுறத பத்தியே யோசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க தெரியுதா. அவங்க மனசுல நிறைய இருக்கு உங்களை பத்தி. இருந்தாலும் அதை சொல்றதுக்கு வந்து ஏனோ ஒரு 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 பயம் வந்து அவங்க மனசுல இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறி சொல்லிடலாமா, ஓப்பன் அப் வந்து நம்ம பண்ணிடலாமா, எப்போ சொல்லலாம், என்னைக்கு சொல்லலாம், அப்படியே மனசுல அடக்கி வச்சிருக்காங்க. அது சொல்லக்கூடிய நேர காலத்தை வந்து அவங்க அப்படியே தேடி இருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும், இப்படி சொல்லணுமா, அப்படி சொல்லணுமா, இந்த மாதிரி வகையில கன்வே பண்ணணுமா, நம்மளுடைய தைரியத்தை நம்ம திருப்பி வர வச்சுக்கணும். எப்படியாவது இந்த நபர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம திருப்பி நம்மளோட மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரூ இன்டென்ஷனே என்னவா இருக்குன்னா, அவங்க உங்களை பத்தி என்ன ட்ரூவா சிந்திக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்ககிட்ட சொல்லணும், எப்படியாவது கன்வே பண்ணிடணும். அந்த சிரமத்தை மீறி உங்ககிட்ட வந்து பேசிடணுங்கிறது தான் அவங்களுடைய ஆகச்சிறந்த ட்ரூ இன்டென்ஷனா எனக்கு தெரியுது. அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும், உங்ககிட்ட வந்து அவங்க மனசுல இருக்கிறத கன்வே பண்ணா போதுங்கிறது தான் அவங்களுடைய ட்ரூ இன்டென்ஷன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கார்டு லாஸ்ட் கார்டுன்னு பாக்குறப்போ 3 ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன விஷயத்துல இவங்களுக்கு விளையாட்டுத்தனம் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இந்த நாள்ல இந்த விஷயத்த வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நபர் வந்து அந்த நாள்ல கரெக்டா வரமாட்டாங்க. கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி வந்து கிடையாது. 10 மணிக்கு வர சொன்னோம் அப்படின்னா 12 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. ஆனாலுமே கொஞ்சம் அமைதியா சைலண்டா சாதுவா இருக்கக்கூடிய நபர் தான். பட் கொஞ்சம் விளையாட்டுத்தனம், கொஞ்சம் அந்த சேட்டை அப்படின்ற சென்ஸ் வந்து நிறைய, என்ன சொல்றது, பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. பட் பண்ற குறும்பெல்லாம் வந்து வேற வேற லெவலா வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர். கொஞ்சம் பிளேஃபுல்னஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம சொல்ல வர்றத வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கூடிய நபரா இருக்காங்க. அதனாலேயே இவங்க கிட்ட உங்ககிட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி அவங்களுடைய லவ்வ கன்வே பண்ணணும், இதுதான் நான் ட்ரூவா நினைக்கிறேன் அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னு கூட இவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது.
அதனாலேயே அவங்க நினைச்சதெல்லாம் என்ன ஆகுது, டிலே ஆகுது. அன்எக்ஸ்பெக்டட் டிலே. அவங்க இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, அதை சொல்றதுக்கு நாள் தள்ளி போகுது. அதனால பிரச்சனைகள் வந்து அதிகரிக்குது. அப்டக்கிள்ஸ் டு லாங் டேர்ம் கோல்ஸ், அதை வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து உடனே செஞ்சு முடிச்சிருக்கலாம். அவங்க இழுத்து 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 அது என்ன ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை லாங் டேர்முக்கு வந்துருச்சு. இப்ப வந்து அவங்க உங்ககிட்ட ஓப்பனா கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவங்க ஓப்பனா ஒரு டைம் எடுத்து அதை சீரியஸா திங்க் பண்ணி ஒரு பிளான் பண்ணி உங்ககிட்ட வந்து இந்த நாள்ல உட்காந்து உங்ககிட்ட பேசிடலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. அதை இன்னைக்கு பேசலாம், நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றது, அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு போஸ்ட்போன் பண்றது. ஸோ இப்படியே பண்ண 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 இந்த விஷயத்துல, இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து டிலே வருது. டிலே அப்படின்னோடனே அடுத்து என்ன வருது, செப்பரேஷன் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த பர்சன் தான் காரணமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த தயக்கம், அந்த லோன்லினஸ், அந்த ஒரு சொன்னா என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் காரணம். அதாவது சொன்னா என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், தயக்கத்தை தாண்டி அவங்களால சொல்லவே முடியலன்னு வச்சுக்கலாமா. அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத அவங்களால ஓப்பனா கன்வே பண்ண முடியல. அதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஆனா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் கிடையாது. ஓகேங்களா. அவங்க வந்து நினைச்சா வெளியில சொல்லிடலாம். பட் அந்த ஒரு தயக்கமே அவங்களுக்கு நாள்பட்ட தயக்கமாக இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. ஒரு செப்பரேஷன்ல இருக்கலாம், ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்படி எந்த விஷயம் இருந்தாலும் இந்த பர்சன் வந்து இந்த விஷயத்த, இந்த தடையை உடைத்து பேசுறதுக்கான இந்த தடையை உடைத்து உங்ககிட்ட அவங்க மனசுல என்ன இருக்கு, நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேங்கிறத எக்ஸாக்டா வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து டைம் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். மந்த் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். அப்புறம் எத்தனை மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இது எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஏப்ரல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் வந்து எண்ட் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து இன்னும் இருக்கு இல்லைங்களா, நாளைக்கு இருக்குது, இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது. ஏப்ரல் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஏப்ரல் அப்படின்னும் போது ஏப்ரல் எண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இந்த மாசத்துல எண்ட் நாளைக்குல இருந்து ஐ திங்க் ஒரு மே 5 வரைக்கும் நம்ம டைம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஏப்ரல் அப்படின்னும் போது முடிய போகுது இல்லைங்களா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து மே 5 வரைக்கும் சொல்றேன். ஏப்ரல் 30th இருந்து மே 5 வரைக்கும் ஒரு 5 days நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து நாட்களையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் சொல்றேன். யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஓகே, இந்த மந்த் இப்போ நம்ம டைம் ப்ரெடிக்ஷனும் வந்து போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் 12 months அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் 12 months அப்படின்னும் போது இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஏப்ரல் 30th, அதாவது நாளைக்கு இல்ல மே 5ஆம் தேதிக்குள்ள அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஓப்பன் அப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு எடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 year ஆகும். ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க இந்த பர்சன். நானே சொன்னேன், ரொம்பவே மெதுவா வந்து என்ன செய்யறாங்க, ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. தான் நினைச்சதை சொல்றதுலயே நிறைய சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படின்னும் போது இந்த டைம் வந்து கண்டிப்பா எடுக்கும். அப்போ இந்த ஃபீலிங்ஸை சொல்றதுக்கே இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். இவங்களுடைய என்ன மனசுல இருக்குன்னு முதல்ல அவங்க கன்வே பண்றதுக்கே நம்ம டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் இவங்க நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக எடுப்பாங்க. இன்னும் 1 yearக்குள்ள இந்த பர்சன் கூட உங்க லைஃப் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிரும். ஒரு மேரேஜ், ஒரு என்கேஜ்மெண்ட் அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிச்சயமா போகும். நான் ப்ரெடிக்ட் பண்றேன் இந்த டைமை. நீங்களும் இந்த நாட்களை எண்ணி யூனிவர்ஸ் கிட்ட என்ன செஞ்சுக்கோங்க, இப்பவே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க நினைச்சது நிச்சயமா இந்த நபர் கூட வந்து நடக்கும். என்னடா லாங் டைமா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கிறதுக்கு, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதே இப்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த ஒரு 5 daysக்குள்ள அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு காலோ இல்ல ஒரு மெசேஜோ பண்ணி ஒரு ஹாய் சொன்னாலே இந்த நபர்கிட்ட இருந்து அது வந்து பெரிய விஷயம். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டே இந்த நபர்கிட்ட இருந்து பெருசாதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பேசாத நபர், டோட்டலா வந்து
பேசவே பிடிக்காது, ரொம்ப அமைதி அப்படின்னும் போது அவங்க ஒரு ஹாய் சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ஒரு 5 நாட்கள் 10 நாட்களுக்குள்ள. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து ஸ்லோவா இவங்க ஸ்டெப் எடுத்து எடுத்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. தாராளமா 12 மந்த்ஸ் அப்படிங்கறது வந்து எடுக்கும். ஒரு 1 இயர் அப்படிங்கிறது தாராளமா எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு 2026ல வந்து ஒரு ஏப்ரல் ஒரு மேக்குள்ள, அதாவது இந்த காலகட்டம் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, ஏப்ரல் மே வரப்போகுது அடுத்து. சோ அந்த காலகட்டத்துக்குள்ள 2026 ஏப்ரல் மேக்குள்ள இவங்க கூட உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இல்ல ஒரு மேரேஜ் லெவலுக்கு உங்களுக்கு பேச்சு போகும் வீட்டுல அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த வீடியோவை எந்த அளவுக்கு மதிச்சு யூனிவர்ஸ் கிட்ட வந்து அவங்க பாதத்துல வச்சு கேக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் இப்போ யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க நினைச்சது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். இந்த பர்சன் உங்களை தேடி வரணும். உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பர்சன் கூட நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோவை எண்ட் பண்றேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் தான், பொதுவான வாசிப்பு, பொதுவான ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு பர்சனலா உங்க லைஃப்ல என்ன நடக்குது, உங்க லவ் லைஃப்ல உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி பிரச்சனையா இல்ல பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்களா, உங்களோட பர்டிகுலர் லவ் லைஃப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய லவ் வாழ்க்கை வந்து எப்போ மாறுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், டேரோ கைடன்ஸ் வேணும் இல்ல வேற வேற பவர்ஃபுல்லான கைடன்ஸ் வேணும், 100க்கும் மேற்பட்ட கைடன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க 8939767271 அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா வந்து என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் சொன்னதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஃபேஸ்புக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப் மட்டும்தான் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ ஃபேஸ்புக்லயும் நீங்க சப்போர்ட் கொடுங்க, போய் பாருங்க. லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவை ஃபேஸ்புக்லயும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.